விஜய் தேவரகொண்டாவின் கிங்டம் படத்தில் ஈழத் தமிழர்களை கொச்சைப்படுத்தி உள்ளதாக குற்றம் சாட்டி போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் படத்தை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கிங்டம் சொல்லி ஒரு சினிமா படம் வந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரம்ங்கிற ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா தமிழர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக தொடர்ந்து சினிமா நாடக கம்பெனி நடத்துகிறவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்தை வெளியிடுறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. சிங்கள பேரரசு நம்மளை கொத்து கொத்தாக கொண்டு குமிச்சாங்க. ஆனால் இப்படத்தில் சிங்கள பேரரசு தமிழர்களாகவும் தெலுங்கர்களை ஹீரோவாகவும் எடுத்து நமது சமுதாயத்தின் வரலாற்று பிழையாக இப்படம் கருதப்படுகிறது. அதனால் கிங்டம் திரைப்படம் உடனடியாக தமிழ்நாட்டில் தடை செய்ய வேண்டும். வேறு எந்த நாட்டிலுமே கிங்டம் திரைப்படம் எந்த மாநிலத்திலுமே ஒளிபரப்பக்கூடாது. எந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுற விதமாக ரொம்ப ஒரு சங்கடகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. இது தவறானது. இந்த படத்தில் உள்ள காட்சிகளை, அந்த வசனங்களை, ஈழத்தமிழுக்கு எதிரான காட்சிகளையும் வசனங்களையும் உடனே நீக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த படத்தை தமிழகத்தில் ஓட விடாத அளவுக்கு தமிழக அரசு தடை செய்யணும். ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தொப்பி வச்சுருந்தாலே அவங்கள முஸ்லீம் தீவிரவாதி அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் கொண்டு போய் அவங்கள எப்படிலாம் பழி வாங்கணுமோ அந்த சமுதாயத்தையே நாசம் பண்ணக்கூடிய செயலில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதே போல் ஒட்டுமொத்த தமிழர்களையும் கொச்சப்படுத்த மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி உள்ள இதில் தான் இலங்கை தமிழர்களை வச்சு ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்க. இதை உடனடியாக கவர்மெண்ட் ரத்து செய்யணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். திரைப்படங்கிறது ஒரு பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்கில் தன்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை திணிக்கிறதுங்கிறது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. இது ஒரு திரைப்படத்துக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு படம் எடுக்கும் போது யாருடைய மனதையும் புண்படுத்தாம சொல்ல வேண்டிய விஷயங்களை மட்டும் சொன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இது இருக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.